அந்த நேரத்தில் தான் நேர்த்திக்கடன் என்று காளி ஆரம்பிக்க சட்டென்று ஒப்புக்கொண்டார். தாத்தா தாத்தா இதை பாருங்களேன், நான் இதை படிக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா பாருங்க. அதுவும் சின்னக்கா பவுன் போல இவளையும் முனுசாமி அண்ணனையும் பார்த்து கொள்வதாக சொன்னதும் காளிக்கு ஒரே சந்தோஷம். இதை படிக்கிறத நிறுத்திட்டு இதை கடிக்கிற வேலையை பாரு. என்ன தாத்தா ஆரஞ்சு பழத்தை சுருக்கி கொடுக்குறீங்க? ஆரஞ்சு பழம் இல்லடா, இது இழந்த பழம். என்னுடைய சிவகாமிக்கு ரொம்ப பிடிச்ச பழம். ஒரு காலத்துல சம்பவங்க சுத்தி லோலோன்னு இந்த பழத்துக்காக அலைஞ்சிருக்கேன். இந்த பழத்தை பொறுக்கி என் சிவகாமி கிட்ட கொடுப்பேன். அதை நசிக்க ருசிச்சு சாப்பிடுவாடா. அதுல ஒரு பாட்டு வந்திருக்கணுமே. வந்துச்சே, இழந்த பழம் சக்காச்ச வந்த பழம், என் சிவகாமிக்கு புட்டிச்ச பழம், சம்பவம் கம்போங்கள கட்டைக்கும் பழம், நான் பொறுக்கி சாப்பிட்ட பழம். பாட வேண்டியது, அதுக்கப்புறம் ஃபீல் பண்ண வேண்டியது. இப்ப ஏன் அழுவுறீங்க? இழந்த பழம்டா, நான் இழந்த பழம். தாத்தா அதான் மரத்துல இவ்வளவு காய்க்குதுல, அப்புறம் என்ன? இந்த பழத்தை சொல்லடா, என்னோட சிவகாமி, நான் இழந்த பழம்டா. ஆரம்பிச்சிட்டாரா. இதெல்லாம் ஞாபகம் வரும், ஆனா முக்கியமான விஷயம் ஞாபகம் வராதே. அம்மா, கையில என்ன பழம் வச்சிருக்க நீ? மறந்துட்டீங்க, ஞாபகம் வரல. ஞாபகம்ங்கிற வார்த்தை எடுத்தாலே எல்லாமே மறந்துடும் உங்களுக்கு. நீ யாரு? கற்பனை கதைகளுக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை கதையாக சொல்வதற்கும் ஓர் அடிப்படை வித்தியாசம் உண்டு. உண்மை கதைகள் ஒரு சராசரி மனிதனை கூட அவன் சொல்லும் கதைகளில் மாபெரும் கதாபாத்திரமாக்கிவிடும். அத்தகைய மனிதர்களை தான் இந்த தொடரில் ஒவ்வொரு வாரமும் நாம் சந்தித்து வருகின்றோம். உணர்ச்சிகள் கொப்பளிக்க அவர்கள் சொல்லும் கதைகளில்தான் எத்தனை ஈரம். நினைவு என்ற எழுத்தாணி எழுதி மேல் சென்ற எத்தனையோ பக்கங்கள். மறுபடியும் விட்ட இடத்தில் இருந்து தொடர்கிறது நம் செம்பவாங் பயணம். ஆனால் செம்பவங்களை அந்த வாழ்ந்த வாழ்க்கை இட்ஸ் அன் அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இந்த தமிழ் படத்தில் நீங்கள் அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அதே எக்ஸாக்ட்லி த ரெப்ளிகா இங்கே பார்க்கலாம் சம்பவங்களை அந்த டைமில். ஆனால் அது இந்தியா இல்லை, அது இந்தியாவும் இல்லை, அது மலேசியாவும் கிடையாது. சிங்கப்பூர் கம்பங்கிறது இஸ் வெரி யூனிக். ஒரு மார்க்கெட் இருந்துச்சு, அதுக்கு வேண்டிய எல்லா தேவைகளும் அங்கே வாங்கிக்கலாம். காலையில் கடை போடுவாங்க, அப்புறம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது வெறும் தரையாக தான் இருக்கும், கடைன்னு ஒன்றும் இருக்காது. சும்மா ஒரு பாய் மாதிரி விரித்து போட்டு அதில் காய்கறிங்க, கோழி எல்லாமே கொண்டு வருவாங்க. அவங்கவுங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்து விற்றுட்டு அப்புறம் மத்தியான நேரத்தில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது சும்மா தரையாக தான் இருக்கும். இப்போ மேஸ்லாம் இருந்தது, ஜான்சன் புக்சில் வெளியே இந்த மேஸ்லாம் இருந்தப்போ ரொம்ப பேர் பிரம்மச்சாரி அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு வேலை செய்கிறாங்களா, சாப்பிட்டுட்டு போகிறது, காலையில் சாப்பிட்றது, ராத்திரி சாப்பாடுக்கு வர்றது, அங்கே அந்த வசதி இருந்தது. டாங்லாம் ஸ்டுடியோன்னு ஒன்று இருந்தது, ஒரு ஸ்டுடியோவில். அங்கே ஏன்னா யார் வீட்டுக்கு போய் பழைய ஃபோட்டோ கேட்டாலும் அந்த ஸ்டுடியோலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுவாங்க. அந்த காலத்தில் செம்பாங் ரோடுக்கு ஒரு பிரான்ச்சிங் ரோடுன்னு சொல்லுவாங்க, கடண்டோங் ரோடு. அந்த ஒரு சின்ன ரோடு மீட் பண்ணுற இடம் தான் செம்போங் ரோடு. அந்த ரோட்டில் நிறைய தனி தரை வீடுகள், செமி டிட்டாச்ட் ஹவுசஸ், ஒரு 15-20 வீடுகள் இருந்தன. ஸோ அங்கே தான் நாங்கள்லாம் இருந்தோம். இப்போ ஹவுஸ் பிராண்ட் கறி பவுடருடைய உரிமையாளர் திரு உனிதன் அவர்களுடைய குடும்பம், அப்புறம் ஒரே ஒரு சாரி புடவைக்கடை தான் செம்பவாங்கில் இருந்தது, இன்டர்நேஷ்னல் ஏஜென்சின்னு சொல்லி. அவங்களும் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான், திரு சுகுமாரன் குடும்பம். அப்புறம் இப்போ தற்போது கார்த்திகா மளிகை கடை, வினோத் மளிகை கடை, அவங்களுடைய உரிமையாளர்களும் எங்கள் வீட்டு பக்கமாக தான் இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ரோட்டில் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் இட் வாஸ் அ வெரி யுனைட்டட் ஃபீலிங், ஒரு கம்யூனல் ஃபீலிங். கை போச்சு கால் போச்சு, ஆனா என் மனசு ஆச்சு. என்ன ஒரு அருமையான ஐடியா. சுகரு பக்கம் போலாம், முடிஞ்சா நாம கேரளா ஓடி போலாம். லிரிக்ஸ்லாம் ஒரு ஜெக் அடிக்குது. எங்க அப்பமும் பின்னாடி இருக்கான். நீ எப்படி சொன்னாலும் அப்படிதான் வருது. உங்க அப்பா ஏன் பின்னாடி இருக்கான். எப்படி போன வேலைக்கு போயிருக்கான என்ன வாய் தர சொல்லக்கூடாதா. நீ டூண்டாரியா உங்க அப்பா. ஏடா குரங்கா,
எந்த தைரியம் எனக்கு? அங்கிள், என்ன நீங்க சபிக்கணும். சபிக்கல, ஷமிக்கணும். ஐயோ, சேமிக்கணும். காதல் கதைகளுக்கு பஞ்சமில்லாத சம்பவாங் வட்டாரம். எல்லா வீட்டிலும் தொலைபேசிகள் இல்லாத காலத்தில் கூட கண்கள் கணக்கில்லாமல் கதை பேசியிருக்கின்றன. A lot of love stories. Sambang is not really football, a lot of love stories. நீங்கள் எடுத்துக்கங்க, எம் குமார் எடுத்துங்க. அவங்க ஒய்ஃப் வந்து காத்தோம். அவ்வளோ தூரம் வந்து அவங்க எம் குமார் காதலிச்சு கல்யாணம் பண்ணி, அவங்க பேர் கேரளின். அந்த மாதிரி நிறைய கலப்பு தெரியணும். என் ஒய்ஃபும் சம்பவங்கள் தான். என் கிளாஸ்மேட் மானிட்டர்ஸாக இருந்துச்சு. அது ஒரு நாள் தீபாவளிக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், மாஸ்லிங்க்கு சாப்பிட போயிருந்தேன். கூப்பிட்டுருந்துச்சு. நான் கேட்டேன், அதுக்கு திருப்பி வீட்டுக்கு வந்து நான் சொன்னேன், உன் தங்கச்சி எனக்கு பிடிச்சிருக்கு. அது ஸ்ட்ரெயிட்டாக போய் அவங்க அப்பாக்கிட்ட சொல்லியிருக்கு. அப்பா மனுக்கு கடைசி தங்கச்சியை பிடிச்சிருக்கான், இப்படியா கல்யாணம் பண்ண ஆசைப்படுறான், என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஃபோன் அடி சொன்னிச்சு. ஓ, எங்கள் அப்பா சரின்னு சொல்லிட்டாரு, உங்கள் ஃபேமிலியை வந்து பொண்ணு கேட்க சொல்லுங்க. அது ஆரம்பிச்சது 1987, 88 மேரேஜ் பண்ணிட்டோம். என் ஸ்கூல் மேட்டே நான் கல்யாணம் பண்ணேன், ஒரே ஸ்கூலு. இப்போ அவங்க 1 year என்னோட ஜூனியர். ஸோ அங்கே காதல் கல்யாணம். எங்கள் அப்பா ஓகே, அவங்க அப்பா கொஞ்சம் முடியாதுன்னு ஆரம்பத்தில் சொன்னார். பட் கடைசியில் வந்து என் மருமகன் தான் வெங்கான்னு சொல்லுவார். ஒரு நாட்டிற்கு புலம்பெயர்ந்து வரும் முதலாம் தலைமுறைக்கு எப்பொழுதுமே மனதில் ஓர் ஊசலாட்டம் இருக்கும். புதிதாக கரை தொட்டு கால் பதித்த மண்ணில் நிரந்தர வேர்களை விடுவதா அல்லது பிறந்த மண்ணுக்கு திரும்பிச் செல்வதா என்பதுதான் அது. அப்படி ஒரு கதையோடு திரு ராதாகிருஷ்ணன். 1948 எங்கள் அப்பா என்ன செஞ்சாங்கன்னா, எங்களை எல்லாம் ஊருக்கு கொண்டு போனாங்க, கேரளாவுக்கு கொண்டு போனாங்க. கொண்டு போயிட்டு எதுக்குன்னா, திருப்பி இங்கே வர வேண்டாம், அங்கேயே இருக்கிறது. அவரு ரிட்டையர் பண்ணி அங்கே வந்துடுவார். அந்த பிளானில் தான் எங்களை அனுப்பினார் ஊருக்கு. ரெகுலராக கப்பலில் தான் போனோம் நாங்கள். அங்கே போனோடனே என்னாச்சுன்னா, என்னோடய எல்டர் பிரதர், ரெண்டாவது பிரதர், ஒரு சிஸ்டர் இறந்துட்டாங்க. அப்போ என்ன, அப்பா got worried. அவர் என்ன செஞ்சாருன்னா, திருப்பி எங்களை 1950 we came back to Singapore. பாகிஸ்தானா? தாத்தா, தெருவா அலை வச்சு கடைசியில என்ன பாகிஸ்தானுக்கு கூப்பிடுறிய? அங்க ஒரு பாட்டியா? அதுலடா பாரா, பாகிஸ்தான் ரோடு. இங்க தான்டா கேரளா லைப்ரரி இருந்துச்சு, அங்கதான் என்னோட காமி வருவா. காமியா? அது என்ன புது என்ட்ரி? சிவகாமிடா, சிவகாமி. புலம்பெயர்ந்து இன்னொரு நாட்டிற்கு செல்லும் போது தங்களது மொழியை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் பொதுவாக எல்லா சமூகத்தினருக்கும் உள்ள ஒன்றுதான். பாரம்பரியமாக கேரளாவிலிருந்து வந்த மக்களுக்கு தங்கள் மொழியிலும் கலாச்சாரத்திலும் பெரிய ஈடுபாடு உண்டு. முன்ன சிம்பாவங்க ஒரு கொச்சி கேரளான்னு சொல்லுவோம். ஏன்னா நிறைய மலையாளிஸ் இருந்தாங்க. நீங்கள் கேரளாவில் போனால் இந்த நியூஸ் பேப்பர் வாங்கி இந்த லைப்ரரியில் உட்காந்து புக்கு வாசிக்கிறது இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் த கல்ச்சர். ஸோ நேவல் பேஸ் கேரளா லைப்ரரி வந்து அப்படி தான் தொடங்கினாங்க. 1954 ஃபோன் பண்ணாங்க. 1500 புக்ஸ் இருந்தது. இந்த மலையாளிஸ் தான் அதை ரன் பண்ணாங்க. இந்தியாவுக்கெல்லாம் லெட்டர் எழுதுறது, ஆளுக்கால ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நேவல் பேஸ் கேரளா லைப்ரரிக்கு அந்த ஒரு யூனோ ஐ திங்க் that was special about that. அந்த ஓணம் நைட்ஸ் வருஷம் நாங்கள் கொண்டாடுவோம். ரிஹர்சல்லாம் வந்து கம்யூனிட்டி ஹால், சம்பவம் கம்யூனிட்டி சென்டரில் வச்சு நம்ம நடத்துவோம். ரிஹர்சல்ஸ் நடத்திட்டு டு ஸ்டேஜ் இன் விக்டோரியா தியேட்டர் செஞ்சுருக்கோம், எஸ்எல்எம் தியேட்டர் செஞ்சுருக்கோம், ரிப்பப்ளிக் பாலி செஞ்சுருக்கோம். எவ்ரி இயர் வி யூஸ் டு டூ. 2010 தான் அந்த லாஸ்ட் நினைக்கிறேன். எல்லோரும் பிஸி, தெரியுதா, இதை நடத்துறதுக்கு ஒன்றும் ஆடவனும் கிடைக்கல. அதனால் நாங்கள் அந்த ஓணம் நைட் கம்ப்ளீட் ஸ்டாப் ஆச்சு. அந்த காலகட்டத்தில் மலையாளம் செம்பவாங் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்ட மொழி. அதன் வளர்ச்சியில் 2 ஸ்தாபனங்களுக்கு பெரிய பங்குண்டு. செம்புவாங்கில் வந்து ஸ்ரீ நாராயண மிஷன் அண்ட் குருகுலம்னு 2 இடங்கள் இருந்தது. 2 இடங்கள்லேயும் வந்து இந்த மலையாளிஸ் எல்லாரும் போவாங்க. ஓண சமயத்தில் எல்லாருமே அங்கே வந்து, மலையாளிஸ் மட்டும் இல்லை, தமிழவங்களும் வருவாங்க, சிந்திக்காரங்க. அப்போ எங்களுக்கு வந்து சத்யான்னு ஓண சத்யா இருக்கும். இலை சாப்பாடோட மரக்கறி சாப்பாடுகள் எல்லாருமே வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சமைச்சு
சாப்பிட்றது, அது ஒரு பெரிய ஒரு ஹைலைட். அப்போ அந்த செலிப்ரேஷன்ஸ்லாம் நடக்கும்போது நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கே பார்ப்போம். இங்கே வந்து பாட்டு நல்லா இல்லையா, டான்ஸ் நல்லா இல்லையா, ரோடுக்கு அந்த பக்கம் ஓடி போய் அங்கே வந்து நிகழ்ச்சியை பார்ப்போம். ஸோ அது அந்த 2 இடத்துலையும் வந்து எல்லாருமே வருவாங்க. சம்பவங்களில் இருந்து எல்லாருமே மலையாளம் பேசணுன்னு மட்டும் இல்லை, 2 இடமும் வந்து சிக்னிஃபிகன்ஸ் இருந்தது. எஸ்பெஷலி ஸ்ரீ நாராயண மிஷன் ஓவர் த இயர்ஸ் அது இவால்வ் ஆகி இப்போ வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபெசிலிட்டியாக தான் இருக்குது. த ஓல்ட் ஃபோக்ஸ் ஹோம் ஃபார் எனிபடி. அங்கே வந்து வகுப்புகள், அதாவது நடன வகுப்புகள், மலையாளம் கிளாஸஸ், ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ், அதெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருந்தது. அங்கே தான் மிஸ்ஸஸ் சாந்த பாஸ்கர் அவங்களுடைய நடன பள்ளியும் அதுக்குள்ளாரே இருந்தது. அங்கே நானும் நடனம் கற்று அரங்கேற்றம் வரைக்கும் நடனம் கற்றுக்கிட்டேன். அப்போ இந்த 2 ஸ்தாபனங்களும் நிறைய ஒரு எனக்கு மெமரிஸ் தட் ஸ்டேஸ் ஃபார் எவர். பலர் ஆர்வத்தோடு சென்று கால்களை நனைக்கும் ஒரு வெந்நீர் ஊற்று இன்று வரை இயற்கையாக வற்றாமல் ஊற்றெடுக்கின்றது. அங்கு செல்வது இன்று பலருக்கு பொழுதுபோக்கு. ஆனால் அன்று அந்த வெந்நீர் ஊற்றுக்கு அதைவிட முக்கியமான உபயோகம் செம்பவாங் வட்டார மக்களுக்கு மத்தியில் இருந்தது. ஹாட் ஸ்ப்ரிங் இடத்த வந்து 1908 தான் அது ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் குடோங்கிறது வந்து கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து அங்கே இருந்த மக்கள்கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியும் அந்த இடத்த பற்றி எல்லாம்னு சொல்லுவாங்க. உடல் நலமில்லை என்றால் குழந்தைகளை கொண்டு போய் சுடு தண்ணி எடுத்து அந்த குழந்தைகளுக்கு குடிக்க கொடுத்து முகமெல்லாம் தேய்த்து குளிப்பாட்டி விட்டு வந்தால் மறுநாள் காய்ச்சல் சுஸ்தமாகிவிடும் என்பது நம்பிக்கை. காய்ச்சல் வந்தாலும் சரி, சளி பிடிச்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு முட்டு வலியோ, நிறைய பேர் முட்டு வலியை பற்றி சொல்கிறாங்க. முட்டு வலியோ இல்லை என்ன மாதிரி வலியாக இருந்தாலும் உடம்புல அந்த ஹாட் ஸ்ப்ரிங்கோடைய தண்ணி குடித்தா எல்லாம் சரியாயிடும். சுத்தபத்தமாக தான் போனோன்னு எல்லாம் சொல்லுவாங்க. சும்மா போய் சீலெல்லாம் போய் குளிக்கணும் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. அது ரொம்ப மரியாதை வச்சு இருந்தாங்க. பாருக்குட்டி அம்மாளின் 2வது மகனுக்கு தீராத வயிற்று வலி இருந்ததால் அவனை அழைத்து, தாத்தா நான் மும்மரமா படிச்சிட்டு இருக்கேன், நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என்ன பேர் சொல்ல? பாருக்குட்டி. பாருக்குட்டி, ஜான் குட்டி, உன்னிமேனன், சுரேஷ் நாயர்னு இந்த வட்டாரத்துல பல மலையாளிகள் வாழ்ந்து வந்தாங்க. நம்ம ஒண்ணுக்குன்னா பண்ணுக்கு பண்ணா ஒத்துமையா வாழ்ந்தோம். ஓ, அப்படிங்க மலையாளம் பேசுவீங்களா? பேச்சு என்ன பேச்சு, பாட்டே பாட வேண்டாம். கடல் என்ன கரை போனோரே, காணாம பொண்ணின்னு போனோரே, போய் வரும்போல் எந்து கொண்டு வரும், கை நிறைய போய் வரும்போல் எந்து கொண்டு வரும். எவ்வளவு அழகா மலையாள பாட்டெல்லாம் பாடுறீங்க. அது மட்டும் இல்லடா, உனக்கு தகலி சிவசங்கரன் பிள்ளை யாருன்னு தெரியுமா? தெரியும் தாத்தா, உங்களை விடாம துரத்தி அடிக்கிற சிவகாமியோட அப்பா தானே அவரே. இல்லடா, இஸ் a great writer. செம்மீன் இந்த கதை படிச்சிருக்கியா? நீங்க படிச்சிருக்க போற அந்த கதையை அவர் தான் எழுதினாரு. அதை படமா 1965 ரிலீஸ் பண்ணாங்க. நானும் சிவகாமியும் அதை பாக்குறதுக்கு ஜோடி போட்டுக்கிட்டு நேரா தியேட்டருக்கு போனோம். படத்தை பாத்தீங்களா? எங்க பாக்குறது, அந்த தியேட்டர் வாசல்ல தான் விதி எங்களுக்கு காத்துக்கிட்டு இருந்துச்சு. விதி காத்துக்கிட்டு இருந்துச்சா? ஆமாண்டா, சிவகாமியோடைய அப்பன் பாட்டாயமா அங்கதான்டா டிக்கெட் கிழிச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் என்ன ஆச்சு? சிவகாமி தனியா படம் பார்க்க போனா. அப்ப நீங்க? சிவகாமியோட அப்பன் டிக்கெட் கிளிக்கிறத விட்டுட்டு வெளியே என்ன நாரா கழிச்சுக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு சத்தியம் பண்ணண்டா, நம்ம சிவகாமியோட பார்க்காத செம்மீன் படத்தை நான் பார்க்க மாட்டேன். என்ன தாத்தா, அவங்களே பார்த்துட்டாங்க, நீங்க எதுக்கு பார்க்காம இருக்கீங்க? அது வேற இது வேற, நான் பார்க்க மாட்டேன். ஐயோ தாத்தா, இங்க பாருங்க, இப்பெல்லாம் போன்ல தட்டினாலே தெரியுது. நான் பார்க்க மாட்டேன். செம்மீன் படம் பாருங்க. செம்மீன் படம் அது நான் பார்க்க மாட்டேன். ஐயோ பாருங்க தாத்தா, நல்லா இருக்கு. ஆமா, நீ யாரு? தாத்தா, என் போனு. இன்று ஒரு திரையரங்கம் என்பது அவ்வளவு பெரிய விஷயம் அல்ல. காரணம், நம்மை சுற்றி எத்தனையோ பொழுதுபோக்கு அம்சங்கள், கேளிக்கை விடுதிகள். ஆனால் அன்று திரையரங்கும் திரைப்படமும் வாழ்க்கையை வண்ணமயமாக்கின. சொம்பாங் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கும், அங்கே தான் சுல்தான் தியேட்டர் இருந்துச்சு. சுல்தான் தியேட்டரில் ஒரு சினிமா இருந்தது. கேம்பரா சினிமாவுக்கு ஒரு சினிமா, கிண்டோல் சினிமாவில் மூணு சினிமா இருந்தது. அப்புறம் நேவல் பேஸ் சினிமா, ரொம்ப பேருக்கு தெரியாது, நேவல் பேஸ் சினிமான்னு வந்தது. அது வந்து பிரிட்டிஷ் டைமில் இருந்தது. அப்போ நான் இருந்தது வந்து வெளியில் உள்ளே போக முடியாது. சில பேர் எனக்கு பாஸ் வச்சு தான் உள்ளே கூப்பிட்டு போவாங்க, படம் பார்க்குறதுக்கெல்லாம் போவோம். அப்போ நிறையா
சுல்தான் தியேட்டர் தான் நிறைய தமிழ் படங்கள் நிறையா விளையாடும். மறக்க முடியாத ஒன்று என்ன தெரியுமா, சுல்தான் தியேட்டருக்கு போய் படம் பார்த்தது. ரவிச்சந்திரனும் ஏதோ அந்த நடிகை லட்சுமி இவர்களெல்லாம் சேர்ந்து நடித்த முதல் படம் நான் பார்த்த படம். சுல்தான் தியேட்டர் உற்பவிக்கும் அந்த நினைவுகளை மறக்க முடியாது. புனிதமரம் பாலசுப்பிரமணியர் ஆலயம் ஈஷூன் வட்டாரத்தில் பெருமையோடு நிற்கும் ஒரு கோயில். புனித மரம் என்ற சொல் எந்த மரத்தை குறிக்கின்றது என்று கேட்டோம். அந்த புனித மரம் என்னன்னா இழந்த பழம். ஏன்னா சார் நாங்கள் அப்படியே சுற்றி வரும்போது உழுவோம் கீழே, அதெல்லாம் பறித்து சாப்பிடுவோம். புனிதமர பாலசுப்பிரமணியர் கோயிலை பற்றி திரு சாம்பசிவம். நான் பிறந்தது 56, 63லேருந்து நான் அந்த கோயிலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோயில் வந்து நேவல் பேஸ் உள்ளே இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் பேர் நினைக்கிறேன் அந்த பெரியவங்களாம் சேர்ந்து போய் அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்கிட்ட போய் என்னமோ கேட்டிருப்பாங்க என்னமோ, அவனும் எழுதி கொடுத்துருக்குன்னு இதெல்லாம் இருக்குன்னாங்க. அது அந்த இடத்த வந்து அவன் வந்து சரி நீங்கள் கோயில் கட்டிக்கலாம், உங்களுக்குன்னு நீங்கள் ஒன்று கட்டிக்கலான்னு சொன்னபோது தான் அப்புறம் தான் நம்ம இருந்து இறங்கி வேலை செஞ்சோம். அந்த டைமில் சனி ஞாயிறுனா எல்லாம் வேலை முடிஞ்சு வந்து எல்லோரும் வேலை செய்வோம். கல் உடைக்கிறது, மண்ணை நோண்டுறது, இது பண்ணுறது, இதை பண்ணுறது எல்லாம் செய்வோம். அந்த ரோடு இழுக்கிறது கூட நம்ம வந்து சொந்தமாக அந்த ரோலை ரவுண்டி வாங்கிட்டு நாங்களே இழுக்கிறது. சம்பவங்களை காவடி எடுத்தது வந்து சம்பவம் நேவல் பேஸ் உள்ள இந்த ஊற்று. அது வந்து சம்பவம் ஷிப்யார்டு இருக்குது, அது பக்கத்தில் வந்து ஒத்தவா ரோடுன்னு இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு லாண்ட்ரி கடை இருந்துச்சு. அந்த லாண்ட்ரிக்காரங்க தான் வந்து அந்த ஊற்றை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, துணி துவைக்கிறது இதெல்லாம். ஸோ இந்த பங்குனி ஊற்றுறதுக்கு வந்து அந்த ஊற்று தான் அவங்க குளிக்கிற இடம். அங்கே தான் போய் அந்த ஊற்றுலேருந்து தண்ணி எடுத்து கொண்டு குளிச்சுட்டு தான் அங்கே வெளியே வந்து ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது. அந்த பெரிய கிரவுண்டில் தான் காவடியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அங்கேருந்து மெதுவாக நடந்து. இப்போ நேவல் பேஸ் எடுத்திங்கன்னா கவுலூன் ரோட், டெல்லி ரோட், மெட்ராஸ் ரோட் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த கவுலூன் ரோட்டில் பூந்து அப்படி போவாங்க. பங்குனூத்தர் முதல் நாள் ரதம் வழியாகும். ரதம் வரும்போது அப்படி தான் அந்த எஸ்டேட் உள்ளே போய் எல்லாம் சுற்றி வந்து திருப்பி கோயிலுக்கு வரும். கச்சேரிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நாடு முழுக்க நிறைய அரங்கேறிய ஒரு காலகட்டம். அதே போல செம்பவாங் வட்டாரத்தில் பற்பல மேடை கலைஞர்கள், பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் வாழ்ந்த ஒரு காலகட்டம் கூட. இதை பற்றி திரு தப்லா சுப்பையா. செம்பவாங் எனக்கு ரொம்ப பிடிச்சமாக தமிழர்கள் வாழ்ந்த இடம், கலை வளர்ந்த இடம். நாடகம் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், பாட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி தான், கலைத்துறை எடுத்துக்கிட்டாலும் தான் செம்பவாங் ரொம்ப பிடிக்காது. அதுக்கு என்ன கண்டா அவங்களோட ஆர்வம் தான், கலை ஆர்வம். செம்பவாங்கில் வந்து ஒரு 6 இசைக்குழுக்கள் இருந்தன. ஆரம்பத்தில் செம்பவாங் இந்தியன் மியூசிக் பார்ட்டி, ஃபெப்ரா, ரேவன்ஸ் இசைக்குழு, மற்றபடி இன்னொரு சத்யான்னு ஒரு இசைக்குழு. இது 4 தான் மெயினாக இருந்தது. அப்புறம் தான் சில பசங்க அதிலேருந்து பிரிஞ்சு விண்மீன் அப்படின்னு ஒரு இசைக்குழு ஆரம்பித்தாங்க. அதில் தான் திரு எஸ் கிருஷ்ணன் ட்ரம்மராக இருந்தார். தம்பி ராஜா கிட்டார் வாசிக்கிட்டு இருந்தார். அதில் ஒரு இளம் கிட்டார் தான் வச்சுட்டு இருந்தாங்க. அது கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஃபெப்ரவரியில் இருந்து பிரிஞ்சு சாந்தின்னு போய் திறந்தாங்க. அவங்க ஒரு கொஞ்ச காலம் நிகழ்ச்சியெல்லாம் பண்ணால் ரேடியோ டிவிலாம் அவங்களும் வாசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் தாத்தா அந்த காலத்தில் சம்பவம் இப்படி தான் இருந்துச்சா? அப்படி சொல்லாதரா, சம்பவம் பல மடங்கு இதோட அழகா. காடுகள், மேடுகள், ஆடுகள், தொங்கட்டான் தோடுகள், பழமரங்கள், தென்னை மரங்கள். இப்படி ஒரு தென்னை மரக்கில தான் சிவகாமியை பார்த்தேன். அவ என்ன பார்த்தா, நான் அவளை பார்த்தேன். அவ என்ன பார்த்தா, அப்புறம் அவளோட அப்பன் எங்களை பார்த்துட்டான். அப்புறம் என்ன, அடிகள், முட்டுகள், உதைகள், குத்துகள்னு விழுந்துச்சு. ஆனா நான் விடல, பாடினேன் ஒரு பாட்டு. என்ன பாட்டு? அழகிய கொடியே என்னோடு வாமா, உன் அப்பனை நம்பாத, என் பின்னாடி வாமா. ஏன் தாத்தா அந்த காலத்துல இந்த பாட்டு இருந்துச்சா? ஆமா, வந்துருச்சு. என் தாத்தாவுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஐயா தாத்தா வாங்க தாத்தா, வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் சொல்லுவோம் வாங்க. தாத்தா என்ன தாத்தா அப்படி பாக்குறீங்க? யாரு நீ? ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா. கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டின் வளர்ச்சியின் தேவைக்கேற்ப செம்பவாங் வட்டாரத்தின் பல பகுதிகள் நம் வீடமைப்பு தேவைகளுக்காக அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டு உருமாற்றம் கண்டன. மிக சுலபமாக இதை மாற்றம் என்ற ஒற்றை சொல்லில் எழுதிவிடலாம்.
ஆனால் அங்கு குடியிருந்த மக்களுக்கு இந்த மாற்றம் அத்தனை சுலபமாக இல்லை. பிரிட்டிஷாரங்க வந்து கிளம்பி போகும்போது தான் நம்மளெல்லாம் வந்து வேறு இடத்து வட்டாரத்துக்கெலாம் போக சொன்னாங்க. அப்போ அதனால அப்பா வந்து அந்த வீடை விடலை. கடைசி வரைக்கும் அப்பா வந்து அந்த வீடை விடலை. அப்போ எங்கள் அண்ணன் வந்து அவர் வீடு வாங்கி போனார். நாங்கள் வந்து அங்கே கொஞ்ச நாள் இன்னும் இருந்தோம். கடைசியில் தான் அவங்க வந்து எல்லாத்தையும் டிமாலிஷ் பண்ண போகும்போது தான் நாங்களாம் மூவ் வேண்டியதாக இருந்துச்சு. கடைசி நாள் அந்த சம்பவங்கலேருந்து ஈஸ்வனுக்கு வரது ரொம்ப சேட்டாக இருந்துச்சு. ஏன்னா கூட்டாளிங்கெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு புது இடமா இருக்குது ஈஸ்வன். கூட்டாளிங்க இங்கே எங்கேயோ போயிடுறாங்க, உட்லண்ட்ஸுக்கு போயிடுறாங்க, மாஸ்லிங் போயிருக்காங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த க்ளோஸ்னஸ் சம்பவங்கள் இருந்த மாதிரி வராதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வரல. பல நாடுகளுக்கும் போயிருக்கேன். நிறைய கொடி செடி மரங்கள் எல்லாம் உள்ள நாடுகளுக்கு கூட போயிருக்கேன். ஆனால் அந்த சம்பவம் மாதிரி அந்த ஒரு இடம் மாதிரி நான் எங்கேயும் பார்த்தது இல்லைங்க. அவ்வளோ இப்போ என்ன நீங்கள் இங்கேருந்து வேறு இடத்துக்கு போக சொன்னால் என்னால் முடியாது. பிகாஸ் ஐ எம் ஸோ யூஸ் டு திஸ் பிளேஸ். ஐ லவ் சம்பவம். இன்றும் என்னிடம் கேட்டால் எங்கே சிங்கப்பூர் வாழ்க்கை என்றால் என்ன என்று கேட்டால் மை சம்பவாங், மை டியர் சம்பவாங், என்ற சுல்தான் தியேட்டர், என்ற சுடுதண்ணி பாசா, என்ற 15 மைல் சீசைட், அந்த கடற்கரை, இதை என்னால் மறக்கவே முடியாது. வெரி ஸ்பெஷல் பிளேஸ், ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது என்னோடய ஹார்ட்டுக்கு. ஸோ அதுக்கு மேலே சொன்னால் கொஞ்சம் எமோஷன் ஆகிடும். இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கும்போது தானே நம்ம வீடு, இது என்னோட இடம், இங்கேருந்து தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லுவேன். அதுதான் சம்பவம். இப்போது உள்ள சம்பவம்க்கும் அப்போ உள்ள சம்பவம்க்கும் ரொம்ப மாறுபட்ட ஒரு சம்பவம். ஏன்னா இப்போ வந்து சம்பவங்கன்னு எடுத்திங்கன்னா சம்பவம்க்கும் ஜூரோக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை, சம்பவம்க்கும் ஆமுக்கும் வித்தியாசம் இல்லை. அப்போ வந்து ஒரு வித்தியாசம் இருந்தது. சம்பவங்கன்னா இப்படி தான் சம்பவம், அப்படி தான் சம்பவம், இப்படி தான் பேசுவாங்க. இப்போ போய் சம்பவம் சொல்லுங்கள், சம்பவங்க, ஓ அப்போ சம்பவங்கே போச்சு. இப்போ வந்து ஈஷுன், இப்போ ஈஷுன்னு சொல்கிறோம், ஆனால் அந்த சம்பவம் மாதிரி திருப்பி வராது. வாரங்கள் பயணப்பட்டோம். சிங்கப்பூர் என்ற சிறிய தீவுக்குள்ளே எல்லா திசைகளிலும் பரவி வாழ்ந்த இந்திய சமூகத்தில் சிலரை பார்த்தோம். சரித்திரம் என்ற நீண்ட நெடிய பயணத்தில் சற்று நேரம் நின்று பின்னால் திரும்பி பார்க்கும் முயற்சிதான் இது. நடக்க நடக்க பாதை தோன்றும் அதிசய பயணம்தான் வாழ்க்கை. அதில் நமக்கு முன்னால் நடந்து சென்று திரும்பி வந்தவர்கள் சொல்லும் கதைகளில் நமக்கான பாடங்கள் இருக்கின்றன. நிகழ்காலம் என்பது வேறொன்றும் அல்ல, ஏற்கனவே நம் முன்னோர்கள் வாழ்ந்த தருணத்தை நாம் வாழ்ந்து பார்ப்பதுதான் நிகழ்காலம். எங்களோடு பயணித்த உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி.